ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நெய் மணக்கிற சாஃப்டான இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 கரண்டி இட்லி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் துருவல் மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து அடிச்சுக்கிறேன். இந்த தேங்காய் துருவலை மாவோட சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையும் ஒரு 4 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கலந்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல்லை வச்சுருவோம். கல் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். ஹையில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி புகை வாசம் மாதிரி வரும், நெய் வாசனை மாறிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றிடக்கூடாது, ஏன்னா வேகும்போது கொஞ்சம் மேலே வரும், அப்போ திருப்பி விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் குறைவாகவே எல்லா குழியிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் ப்ரௌன் கலர் ஆன உடனே ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி விடணும். எவ்வளவு அழகாக திருப்ப வருது, கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை, அழகாக திரும்புது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இன்னொரு பக்கமும் செக் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். கருக விட்டுறக்கூடாது. ரொம்ப அழகாக எடுக்க வருது. மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி இன்னொரு செட் ஊற்றி எடுத்துட்டா நமக்கு சுவையான கமகமன்னு நெய் மணக்கிற குழிப்பணியாரம் ரொம்ப சாஃப்டாக தித்திப்பாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.